அவரு இப்பவும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாவே இங்க நலத்திட்ட உதவி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். நான் வந்து 88வது வட்டத்துல இருந்து வரேன். எங்க வார்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முட்டைப்பால் ரொட்டி திட்டம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து இந்த முட்டைப்பால் ரொட்டி திட்டம்ன்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகுன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நாங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தொகுதியிலயும் சரி, இங்கன்னு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தளபதி ரசிகர்கள். மக்கள் இயக்கமா இருந்தது, கட்சியா மாறுச்சு. இது வரைக்குமே வந்து எந்த ஒரு காசோ எதுவோ மேல இடத்துல இருந்து நாங்க வாங்கினது எங்க சொந்த காசை போட்டு நாங்க செலவு பண்ணிருக்கோம். காரணம் என்னன்னா எல்லாருமே இல்லாதப்பட்டவங்க தான், நம்மளால முடிஞ்சது நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே. இங்க வந்திருக்கவங்க கூட ஒருத்தர் கூட யாருமே காசு வாங்கிட்டு வந்தவங்க கிடையாது, எல்லாருமே அவங்க கை காசு செலவு பண்ணி வந்தவங்க. எப்படின்னா அப்துல் கலாமோடைய பிஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாமனிதர் அவர் இந்தியால. அவர் கூட இருந்த வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் இப்போ போய் சேரக்கூடாத இடத்துல அறிவாலயத்துல சேர்ந்து சேரக்கூடாத ஆட்கள் கூட சேர்ந்ததுனால வரக்கூடிய பேச்சு தான் இந்த விபச்சாரி, இந்த மாதிரியான பேச்சுக்கள். என்னன்னா தமிழக பெண்கள் இதுக்கு முன்னாடி இப்பதான் அவங்க வந்து தளபதி கட்சியில சேர்ந்திருக்காங்க, விசில் சின்னத்துல ஓட்டு போட போறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு உதயசூரியனுக்கோ ரெட்டை இலைக்கோ ஓட்டு போட்ட அதே பெண்கள் தான் இப்ப தளபதிக்கும் வாக்கு செலுத்த போறாங்க. இத்தனை வருஷமா இவங்க அப்படின்னு தெரியலையா? இப்ப வந்து அவங்கள பார்த்து நீங்க விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு அவர் வந்து பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆனா இப்ப திரும்பவும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரு அறிவாலயத்துல போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக நாய் போல வாலாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாருக்குமே வந்து முற்றுப்புள்ளி சீக்கிரமா வரப்போது. நம்ம ஏப்ரல் 23 தேர்தலில் நம்ம விசில் சின்னத்துல வாக்களிக்கணும் மக்கள் எல்லாருமே நான் கேட்டுக்கிறேன். என்னது இல்லைங்க, அவங்களெல்லாம் நாங்க வந்து லிஸ்ட்லயே சேர்த்துக்கிறது கிடையாது. எப்பவுமே அவங்கள வந்து எப்பவுமே நம்ம தளபதி மாதிரி அவங்களை கடந்து போயிடுறது தான் நல்லது. அவங்கள பேசி அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கொடுத்து நம்மளே அவங்கள வளர்க்க வேண்டாம்னு தான் நாங்கள் எப்பவுமே. நம்ம விசில் சின்னத்துக்கு தமிழகத்துல எந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டு இருந்தாலும் உங்க வாக்க விசில் சின்னத்துக்கு அழிங்க. இப்ப இருக்கிற ஒரு ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆட்சியும் சரி, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாங்க? மாறி மாறி அவங்க வீட்டுக்கு சொத்து சேர்த்துனாங்கள தாண்டி வேற என்ன செஞ்சாங்க தமிழ்நாடு மக்களுக்கு? எவ்வளோ? 5000 அது யாருக்கு போக வேண்டிய காசு? மக்கள் காசு மக்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்களே. மக்கள் காசு மக்களுக்கு எடுத்து போக வேண்டிய காசு அது 5000 ரூபாய். மக்கள் கேட்டாங்க, மகளிர் பஸ் கேட்டாங்களா? நீங்களும் மகளிர் பஸ் கேட்டாங்களா? மக்களே இவங்களே செருப்பை கழட்டி அடிக்கணும் ரோட்ல எல்லாம். ரொம்ப ராங் ப்ரோ. அவங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை பேசுவானா அந்த மாதிரி? அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி சர்க்கிள் ஏன் ப்ரோ பேசுறவரு? எல்லாரும் பேர் பேசுவானா? ஏன் பேச மாட்டேறாரு அவரு? அவங்க ஃபேமிலி ஏன் பேச மாட்டேறாரு? மக்கள் எழுச்சா அவருக்கு வேணும்ல, எல்லாம் கட்டணும்ல. எல்லாம் மக்கள் பண்ண மக்களே அவர்கிட்ட மாறல இருப்பாங்க. யூடியூப்ல வேற வீடியோ எல்லாம் போட்டா வராது, இவரை பத்தி பேசினாதான். இப்போ கடைசியா ஒரு 20 நாள்ல எவ்வளவு குற்றச்சாட்டு. இப்பெல்லாம் எங்க போனாங்க? இத்தனை பேர் பேசினாங்கல்ல, கரூர்ல 41 பேர் செத்தப்போ எத்தனை பேர் வரிஞ்சு கட்டுன்னு வந்தாங்க, அவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க? அந்த கேஸ்ல மட்டும் நைட் ஒரு நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் வந்தது. இப்ப லாஸ்டா அந்த ஒரு பொண்ணு செத்ததுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு எப்படி சொல்ல? அப்ப அங்க ஆள் இருந்தாங்க, இங்க ஆள் இல்லையா? ஆமா, இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 50 வருஷமா கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க. நாடு வந்து அப்படியே நம்ம தமிழ்நாடு வந்து டாப்ல இருக்குது. வேர்ல்டுல நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இப்ப புதுசா மறுபடியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க கிழிக்கிறதுக்கு. சொன்னாரு நாஞ்சல் சம்பத் ஐயா சொன்னாரு, 60 வாக்குறுதி செஞ்சிருக்காங்க, மீதி 60 ஊசலாடிட்டு இருக்குது, மீதி 250 எங்க போச்சுனே தெரியல. இப்படிலாம் இருந்தா எப்படி? இதுக்கு மேல அவங்க வாக்குறுதி கொடுத்து எதுக்கு? ஒண்ணுத்துக்கும் இல்ல, தூக்கிட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க எல்லாரையும். 23 போங்க, விசிலுக்கு போயிட்டு ஓட்டு போடுங்க, நாட்டோட மாற்றத்தை பாருங்க. இந்த சின்ன உங்க விசில் சின்னம், உங்க ஓட்டு விசில் தான். இப்ப வந்து விஜய் வந்து எலெக்ஷன் வந்து கேக்குறாரு ப்ரோ, அவனா பண்ண பாக்குறா எப்படி க்ளோஸ் பண்றது, ஏதாச்சும் க்ளோஸ் பண்ண பாக்குறா, அதனால இந்த லிஸ்ட் எடுத்து க்ளோஸ் பண்றாங்க ப்ரோ. தளபதி இல்ல தளபதியோட பர்சனல் லைஃபுக்கு போறாங்கல்ல. ஸ்டாலின் பத்தி பேசலாமா? கலைஞர் பத்தி பேசலாமா? உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசலாமா? இன்பம் துன்பம் துயரம் போலாமா? லைனா போலாமா? வேற யாருக்குமே இல்லையா? ஐயா சீமான் ஆமகாரி அவர்கிட்ட போலாமா? யாருக்குமே எதுவுமே இல்லையா? எடப்பாடி ஐயா அங்க போலாமா?
எல்லார பத்தியும் பேசலாமா? எல்லார பத்தியும் பேசலாம் வாங்க, பேசலாம். பர்சனலா பேசணும்னா பேசலாம் வாங்க. முடிஞ்சா அவரோட கொள்கைகளுக்கும் அவரோட கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுத்து நாட்டு மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு பர்சனலா அட்டாக் பண்றது, அவரை இதை பண்றோம் அதை பண்றோம்னு மிரட்டுறது எல்லாம் இங்க நடக்காது. எவ்வளவு மிரட்டினாலும் பயப்பட மாட்டாரு ப்ரோ. ஜெயதே உரிமை, சிஎம் ஆவது உரிமை ப்ரோ. எங்க வீட்டுல மொத்தம் 23 ஓட்டு இருக்கு. 23 ஓட்டு அண்ணனுக்கு தான். அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அது அவங்களுக்கு நம்மளுக்கு அரசியல் மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரு. மக்களுக்காக நல்லது செய்யறாரு மட்டும் தான் பார்க்கணும். அவர் தேர்தல் அறிக்கை மகளிருக்காக நிறைய அறிவிச்சிருக்காரு. இப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு வீடு வீடா போய் செய்ய போகிறோம். எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். பண்ணா சூப்பரா இருக்கும். கான்ஃபிடென்டா இருக்கும். நிச்சயமா வெற்றி பெறுவோம். அம்பத்தூர் தொகுதியிலிருந்து முதல் வெற்றி தொடக்கம். அம்பத்தூர் பாலமுருகன் முதல் எம்எல்ஏவா நியூஸ்ல முதல் முறை வாக்கு எண்ணும் போதே அறிவிக்கப்படுது. இவ்வளோ கான்ஃபிடென்டா இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் களப்பணி ஆட்டியிருக்கோம். வீடு வீடாக போய் என்னென்ன பிரச்சனை கேட்டிருக்கோம். எங்களால் முடிஞ்ச பிரச்சனை தீர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர்ல இருந்து எத்தனை ஒரு வீடும் ஒரு சின்ன முதல் வாக்காளர் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துருக்கோம். இப்போ வீடு வீடாக போய் துண்டு பிரச்சாரம் கொடுத்து வாக்காளர் நம்மளுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. நார்மலாகவே இருக்குது. நம்ம வாக்குப்பதிவு நடக்கும்போது 65% தான் நடக்குது. ஆனால் இப்போ நம்ம 38% நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு டிவிக்கு ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பான வெற்றி உறுதி. அது அம்பத்தூர்லேருந்து தொடக்கம்ன்றது இங்கே அந்த அம்பத்தூர் பொதுக்கூட்டத்தில் இங்கே நான் உங்களுக்கு முன்னாடியே சேர்த்துக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரம்பூரில் ஆரம்பிக்கிற இந்த பிரச்சாரம் என்ன அனல் பறக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அக்னிவெயிலி நான் மே மாதம் இல்லை, இப்பயே நாளைக்கு 28ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். தாய்மாமன் திட்டம்லாம் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாத திட்டம் மட்டும்தான் அவர் அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கு அவர் சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதை அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக நடக்கும். மகளிருக்கான முக்கியமான நிகழ்ச்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே நடக்கும். ஒரு நல்ல மனுஷன் உங்களை நம்பி வராரு. கண்டிப்பா ஓட்டு போடுங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பா நல்லதே நடக்கும். இந்த மாதிரி மதுவால சீரழிகிற திமுக ஆட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவாங்க. அந்த தீய சக்தி கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படும். இது உண்மை நடக்கும். இவங்க திருந்தி நல்லபடியா நடக்கணும்னா தளபதி ஓட்டு போடுங்க.